மக்களே, அமெரிக்கால ஒரு கம்பெனியில ஐடி கம்பெனியில வேலை பார்க்குற ஆணும், பெண்ணும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வருஷமா வந்து லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி அவங்க வீட்ல பர்மிஷன் கேட்குறாங்க ஊர்ல. அவங்க அப்பா, அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த பெண் வீட்டார். ஏன் அப்படின்னா 2 பேரும் வேற வேற ஜாதி. அதனால வந்து இந்த ஜாதி பையன் வந்து நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. நம்ம மக்கள் எல்லாம் எதிர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க அவங்க வீட்ட. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டுக்காம ரிஜிஸ்டர் மேரேஜ் அங்கேயே வந்து அமெரிக்காலயே பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவால் ஒன்றுமே பண்ண முடியல, தடுக்க முடியல. அப்புறம் கல்யாணமாகி பல வருஷம் வந்து வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. ஒரு பையனும் பிறந்து 5 வயசில் ஒரு பையன் இருக்கான். அப்போ அவங்க அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷம் போகுது. 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, நான் அப்பா கிட்ட நல்லா பேசி பார்த்துட்டேன். பேரனையும் மாப்பிள்ளையும் உன்னையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. நீங்கள் எல்லாம் கிளம்பி ஊருக்கு வாங்க, நம்ம பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து சந்தோஷம். அவங்க மாப்பிள்ளைகிட்ட சொன்னோன்னே மாப்பிள்ளை சொல்கிறாரு, வேண்டாம், அவங்களுக்கு தான் நம்ம மேலே இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு, நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனாலும் கேட்கல. சரி வாங்கன்னு எல்லோரும் 3 பேரும் ஒன்றா கிளம்பி போகிறாங்க. போனால் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வந்து அவங்க போய் இறங்குனதோட சொந்தக்காரவங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரியாக முறைக்கிறாங்க. நீ ஏன் வந்து இவங்கள வர சொன்ன, வேறு ஜாதி விட்டு பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவனை எப்படி நீ சேர்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பாவை வந்து எல்லோரும் வந்து திட்டுறானுங்க. திட்டின உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இது ஏன் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து சொல்லிட்டு போனோன்னே அந்த பொண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்மளை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். பேரனோட நல்லா விளையாடுறாரு தாத்தா. அப்படிலாம் இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. அவங்க அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்குறா. அப்பா அம்மா, உங்களை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இன்னுமே வந்து இந்த மாதிரி எதுவும் நடக்காது, நம்ம எல்லோரும் ஒன்றாவே இருக்கலாம், நீங்களும் வந்து நாங்கள் போகும்போது எங்கள் கூடயே அமெரிக்கா வந்துடுங்க, அங்கே போயிட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரிம்மா, எல்லாம் பார்த்துக்கலாம், பொங்கல் முடியட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சரி அம்மாவும் ரொம்ப சந்தோஷத்தில் சொல்கிறாங்க. இப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், அப்போ நீ வந்து அம்மா கூட போயிடுமா, நான் மாப்பிள்ளை புள்ள 3 பேரும் வேறு துணி கடைக்கு போய் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேறு வேறு காரில் போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது அம்மாவும் பொண்ணும் ஒரு துணி கடை புடவை கடைக்கு போயிட்டாங்க. பேரன், மாப்பிள்ளை, அந்த தாத்தா 3 பேரும் ஒரு காரில் டிரைவரோடு போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல வந்து வண்டி நிறுத்துகிறாங்க. நிறுத்தி அந்த பையன் வந்து தண்ணி வேணும், தாகமாக இருக்குன்னு கேட்குறான். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, டிரைவர்கிட்ட வந்து போய் வாங்கிட்டு வாடா, பிள்ளைக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிரைவரை அனுப்பி விட்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு, மாப்பிள்ளை கொஞ்சம் இருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், முக்கியமான கால் வந்து பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, வண்டியை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் வண்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹைவேஸில் வந்த ஒரு லாரி என்ன ஆகிடுதுன்னா, கண்ட்ரோல் இல்லாமல் வருது. வந்துட்டு வேகமாக ஒரு அடி அடித்ததில் என்ன ஆகிடுதுன்னா, அந்த வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப பிறண்டுறது. பிறண்ட உடனே இவர் ஃபோனை வந்து கீழே போட்டு வேகமாக ஓடி வராரு. அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா, இந்த சின்ன பையனும் அவர் மாப்பிள்ளையும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பேசியிருக்காங்க, ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இங்கே வந்திருக்கோம், கூல்ட்ரிங்க் குடிக்க போகிறோம், ஊர் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் அந்த ஆக்சிடெண்ட் நடந்தோடனே அந்த பையன் கடைசியில் அம்மானு கத்துறான். அதான் அவங்களுக்கு கேட்ட உடனே அவங்களும் பதறி போய் என்னாச்சுன்னு தெரியலன்னு அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சுட்டு வேகமாக ஓடி வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேம்மா, வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போகிற வழியிலே வந்து ஆம்புலன்ஸ்லேயே அந்த பையனும் அவர் மாப்பிள்ளையும் இறந்துடுறாங்க. இறந்தோடனே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொங்கல் கொண்டாடுறதுக்கு வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கவலையில் இருக்காங்க. ஊர்க்காரவங்க எல்லாருமே வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க. இப்படி போகுது. அந்த பொண்ணு தான் என்ன ஆயிடுச்சு, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம புருஷன் வேண்டான்னு சொன்னார், தேவையில்லாமல் இந்த ஊருக்கு வந்து எல்லாரையும் பார்த்ததில் இப்படி இதாகிடுச்சு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆக்சிடெண்ட்டாக ரொம்ப மனசு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ராத்திரியும் பகலும் தூங்காமலே முழிச்சிட்டே இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு பொழுதும் வந்து அவளுக்கு போகிறதே முடியல. எங்கே திரும்பினாலும் மாப்பிள்ளையும் பிள்ளையும் ஞாபகமாகவே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஒரு நாள் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது பார்க்குறா, அப்பா இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறான்னா, பங்காளி நீ சொன்ன மாதிரியே கரெக்டாக தீர்த்து கட்டிட்ட பார்த்தியா,
எப்படி அவன் இந்த ஜாதிக்கார பையனை வந்து நம்ம ஏற்றுக்கிறது? இத்தனை வருஷம் ஆனாலும் கரெக்டாக பிளான் போட்டு தூக்குன பார்த்தியா, இங்கே தான் நிற்கிற. இப்போ வந்து யாருக்குமே சந்தேகம் வராது, நீ தான் வந்து இதை கொலை பண்ணினேன்னு. லாரி டிரைவரை கரெக்டாக வர வச்சு நீ ஆக்சிடெண்ட் பண்ண பார்த்தியா, இது ஒரு ஆக்சிடெண்ட்டு தான் ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும். பொண்ணுக்கும் அதுதான் ஆக்சிடெண்ட் தான் நினப்பாங்க. இதை யாரும் ஆணவ கொலைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆணவ கொலைன்னு நீ வெட்டி கொண்டால் தான் வந்து என்ன ஆகும், இதை வந்து கொலை கேஸு, போலீஸு அப்படி இப்படின்னு குடும்பத்தில் பிரச்சனை வரும். இப்போ சூப்பராக பிளான் பண்ணி தூக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு மனசுலேயே வச்சுட்டு சரின்னு வந்துட்டா வீட்டுக்கு. பார்த்தோன்னா அவங்க அப்பாவும் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் பொண்ணு மேலே பாசம் இருக்க மாதிரி. ஏம்மா இப்படி எத்தனை நாளைக்கு தாம்மா இருப்ப, ஏதாவது ஒன்று முடிவெடுமா, நல்ல முடிவெடுமா அப்படின்னு சொன்னோன்னே, நல்ல முடிவா, என்ன முடிவு, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு வயசு இருக்குது, துணை வேணும்ல கண்டிப்பாக அப்படின்னு சொன்னோன்னா, இல்லைப்பா எனக்கு வந்து அந்த எண்ணம் இல்லை, என் பிள்ளைய நினச்சி என் புருஷனை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் இப்போதைக்கு அதெல்லாம் யோசிக்கிறதா இல்லை, நான் திருப்பி அமெரிக்காவே போகிறேன், அங்கே போனாவது மனசு மாறும், நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீங்களும் அப்புறமா வாங்க, உங்களே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா ஆனால் 16வது காரியம் நடக்குது, நல்லா கொஞ்சம் கிராண்டாக விருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறா, நான் வந்து நம்ம முக்கியமான சொந்தத்தை மட்டும் ஊருக்கே வந்து நான் போட விரும்பலை, முக்கியமான சொந்தங்கள் நான் சொல்கிறேன், நம்ம சித்தப்பா பெரியப்பா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஏன் கையால் சமைச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறிட்டு நான் வந்து போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். இதில் என்னம்மா இருக்குது, சூப்பராக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே விருந்தும் வைக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் பூஜை கீஜெல்லாம் பண்ணிவிட்டு விருந்து வைக்கிறாங்க. விருந்து வச்சா எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே வந்து அந்த சாப்பிட்ட எல்லாருக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா நெஞ்செரிச்சல் வருது, வயிறு ரொம்ப எரியுது, எல்லாருக்கும் வந்து தொண்டையை பிடிக்கிறாங்க, வயிறு இது பண்ணுறாங்க, வாந்தி வர மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா இவன் வந்து நிற்கிறா. என்ன தொண்டை எரியுதா, வயிறு வந்து வலிக்குதா, அப்படி தான் எரியும், எனக்கு எவ்வளோ நாள் எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கும், என் புருஷனையும் என் பிள்ளையும் வந்து கண் முன்னாடியே என்னை கொன்னுட்டு அதை வந்து ஆக்சிடெண்ட்டுன்னு நம்ப வச்சிங்களடா பாவிங்களா, ஆணவ கொலைக்கு வந்து உங்களுக்கு இதே இல்லாமல் இருந்துச்சு, ஆணவத்தால் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செத்து தொலைய வேண்டியது தானே, அதுக்கு நாங்கள் ஏன்டா சாவணும், அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன், சாப்பாட்டில் விஷத்தை வச்சேன், உங்களால் யாராலையும் என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது, நீங்கள் எல்லாம் செத்து தொலைங்க, இந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறத விட செத்து தொலைகிறது எவ்வளோ மேல், டெக்னாலஜி எவ்வளோ முன்னேறிடுச்சு, எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க, இன்னமும் ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை பீத்திக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், அது நீ உயிருக்கு போராடும் போது அது வந்து உனக்கு உதவுமா, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, மனிதாபிமானம் மட்டும்தான் வந்து என்றைக்குமே நிலச்சிருக்கும், ஒரு உயிர்னு கூட பார்க்காம கொண்டீங்கல்லடா, ஒரு குழந்தைன்னு பார்க்காம நீங்கள் கொண்டீங்கல்ல, கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இது தான் வேணும், இப்போ உங்களுக்கு புரியுதா உயிரோட அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணிட்டா, அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருந்தா, அவங்கெல்லாம் துடிச்சு சாவுறத. அப்போ வந்து எல்லோரும் செத்துட்டாங்க, யாருமே பழைக்கலை, அதில் உள்ள அந்த ஆண்கள் எல்லாருமே இந்த யாரெல்லாம் கொலை பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான். பெண்கள்லாம் வந்து அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி உங்கள் வீட்டை ஆணவத்தால் வந்து யாரையும் கொலை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே வந்து அவங்களுக்கு சாப்பாட்டில் விஷத்தை வச்சுருங்க, தயங்காதீங்க, விஷத்தை வச்சு கொன்னுருங்க, இந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறத விட அவங்க போய் சேரட்டும், ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த பூமிக்கு அவங்க, அதனால் வந்து யாருமே வந்து என்ன பண்ணாதீங்க, சட்டத்தால் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது, சட்டத்தில் இருக்க ஓட்டைகளை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க, அதனால் நீங்களாக வந்து முடிவு எடுக்கணும், இன்னுமே வந்து இந்த மாதிரியான ஆணவ கொலை எங்கேயுமே நடக்கவே கூடாது, இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவள் போயிடுறா. போனதோடு என்ன ஆகுது, போலீஸ் வர்றாங்க, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது இந்த மாதிரி கொலை பண்ணதுக்காக. அப்போ அவள் சொல்கிறா, கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து என்னைக்கு இந்த கடுமையான சட்டம் வந்து கொண்டு வரீங்களோ, ஆணவ கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வரீங்களோ அப்போ தான் வந்து இந்த நாடு வந்து முன்னேறும், அது வரைக்கும் இந்த மாதிரியான கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், பெருமையில் யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆணவ கொலை இனிமேல் எங்கேயுமே நடக்கக்கூடாது, நீங்கள் வந்து எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் பண்ணதும் பெரிய தப்பு தான், கொலை பண்ண இருக்கக்கூடாது, இத்தனை பேரை வந்து கொலை பண்ணேன்னா இன்னுமே வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணணும், பயப்படணும், வீட்டு பெண்கள் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்கன்னு பயப்படணும், இனிமேல் யார் மேலேயும் என்ன பண்ணக்கூடாது, இறைவன் கொடுத்த உயிரை பறிக்கிறதுக்கு எவனுக்கும் அருகதை கிடையாது, நாங்கள் பெற்று எடுக்கிறோம், பெண்களுக்கு தான் வழி தெரியும், அவங்கள வந்து ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, கொன்னுடுறாங்க, பையன் பொண்ணுன்னு பார்க்காம கொன்னுடுறாங்க,
இந்த மாதிரி தப்பு இனிமேல் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் ஒழுங்கான தீர்ப்பை மாற்றி எழுதுங்க. நான் சந்தோஷமாக வந்து தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, குறைஞ்சபட்ச தண்டனையாக வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வழங்கிட்டு விடுதலை பண்ணிடுறாரு. ஆணவ கொலை வந்து இனிமேல் எங்கேயும் நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுகிறாங்க. அதோட அவளை வந்து திருப்பி என்ன பண்ணுறா, விடுதலை ஆனதுக்கப்புறம் திருப்பி அவள் அமெரிக்காவுக்கே போயிடுறான். நன்றி.